this is Aishu. Welcomes to Yoga Bites. இன்றைக்கி நம்ம பஞ்சகோஷா பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சகோஷானா ஒன்றும் இல்லைங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா நம்ம 5 லேயர்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அதில் 5 கோஷாஸ் இருக்கிறது தான் பஞ்சகோஷாஸ் சொல்கிறாங்க. அதாவது அதில் என்னென்ன கோஷா இருக்குன்னா அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. ஃபஸ்ட்டு கோஷா அதாவது அன்னமய கோஷா. அன்னமய கோஷானா ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. இதோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னா இது பாடி நம்மளை வந்து ஒரு வீடு மாதிரி பார்த்துக்கணும் நம்மள இந்த பாடியை. ஸோ வீடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் உள்ளே இருக்க எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும், சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அன்னமய கோஷானா நம்ம ஃபுட்டில் இருந்து உருவாகிற பாடின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ஃபுட் இன்டேக் ஆஃப் ஃபுட்லேருந்து உருவாக்குற பாடி, இதுதான் அன்னமய கோஷா. இந்த கோஷா வீக்காக இருந்தால் நம்ம மைண்டும் காமாக இருக்காது, எனர்ஜி ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்காது, பாடியோட அதனால் வந்து இந்த கோஷாவை பேலன்ஸ் பண்ணணும். அடுத்த மெயின் பாயிண்ட் என்னென்னா டீப் திங்கிங் ஆஃப் வேலேருந்து சொல்கிறாங்க. பாடியை நம்ம சோலோட ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணச்சே தான் கரெக்டான ஒரு வே ஆஃப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். ஸோ பாடியை நெக்லெக்ட் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை ஸ்டாப் ஆகாமல் இது வந்து மெயின்டைன் பண்ணணும். இதில் வந்து ஓவர் டயட்டாகவும் இருக்கக்கூடாது, அண்டர் டயட்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ்டாக பேலன்ஸ் பண்ணணும். இது ரெண்டும் இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னா உங்களுக்கு அன்னமய கோஷா அது வந்து கொஞ்சம் ப்ராப்பரைஸ்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை டெவலப் பண்ணணும். உமன்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா ஹார்மோன்ஸு, சைக்கிள் வந்து டிஃபர் ஆகிறது, டயர்னஸ்ஸு, பாடியில் காம்னஸ், பேலன்ஸ் எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இந்த அன்னமய கோஷாவை தான். ஸோ பாடியோட ஃபைட் பண்ணாமல் பாடியை லிசன் பண்ணி ஹீல் பண்ணுறதா இதோட கான்செப்டே. திஸ் இஸ் த அன்னமய கோஷா. அது என்ன பாடியை ஹீல் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்மளோட ஹீலிங்கிறது வந்து ரொம்ப பேலன்ஸ்டிங்கான விஷயமா இருக்கணும். நம்ம டெய்லி இன்டேக் எடுக்கிற ஃபுட்டு கூட ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதை தான் வந்து இந்த அன்னமய கோஷாவில் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பாடி தான் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு டெம்பிள். ஸோ அந்த பாடியை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் இன் யோகிக் வேலை. இந்த அன்னமய கோஷாவில் ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் நமக்கு புரிகிற வேலையும் கிளியராகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிராணமய கோஷா. பிராணமய கோஷானா த லைஃப் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இதை லைஃப் கரண்ட்னு சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் வீடியோவிலே நான் வந்து பிராணமய கோஷா பற்றி சொல்லியிருப்பேன். ப்ரீத் நடக்கிற வரைக்கும் தான் லைஃப் நடக்கும். ப்ரீத் நடக்கலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களால் எப்படி வந்து சஸ்டெயின் ஆக முடியும் இந்த உலகத்தில். கொஞ்ச நேரம் உங்களால் ப்ரீத் பண்ண முடியல, ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு பிளேஸ்லனா எந்த அளவுக்கு இருக்கும் உங்களோட ப்ரீத்திங் செஞ்சு உங்களால் ப்ரீத் பண்ணவே முடியலனா, அந்த ஒரு ப்ராப்பரைஸ்டு ப்ரீத் இல்லைனா நம்மளோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த பிராணமய கோஷா. பிராணமய கோஷானா பிராணனா நம்ம உயிர் சக்தியோட மூமெண்ட். ஓகேவா, இது பேலன்ஸாக இருந்தால் தான் நம்ம பாடி ஹெல்த்தியாக இருக்கும், மைண்ட் பீஸ்ஃபுல்னஸாக இருக்கும். ப்ரீத்துன்றது பிரிட்ஜு, எதுக்கும் ஒரு பிரிட்ஜுனால் நம்ம பாடிக்கும் மைண்டுக்குமான ஒரு பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட ப்ரீத் வந்து ஒரு மாதிரி ஷாலோவாக இருந்துச்சுன்னா ப்ரீத்லேருந்தே ஒரு ஃபியர்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லைஃப் ஃபுல்லாக ஒரு ஃபியர்னஸ்லேயே இருப்போம். என்னடா நம்மளால் ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீத் வந்து டீப்பாக இருந்தால் தான் லைஃப்பில் ஒரு ட்ரஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த நம்ம ப்ரீத் பண்ணுற டீப் ப்ரீத்தை தான் டீப்லி ப்ரீத் எடுத்து ஸ்லோலி வந்து வெளியே விடணும். அதுதான் ஒரு காம்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்துக்கு அஃபெக்ட் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களும் அதே ஈக்குவலைஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ப்ரீத் வந்து காமாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிராம்ஸ், ஆன்சைட்டி, அந்த மூட் ஸ்விங்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாகும். எல்லாம் மென்சுரல் சைக்கிள் அப்போ அது வந்து சில பேர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யூஸ்வலி அது வர ஆரம்பிச்சிரும். அது வந்து இந்த பிராணமய கோஷா கம்மியாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரீத்திங்கில் நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிற மெசேஜ் கன்வே பண்ண வராங்கன்னா லைஃப் ஸ்பீடாக போகுதுன்னு தோணுதுன்னா கொஞ்சம் நின்று ப்ரீத்தை லிசன் பண்ணுங்க. ப்ரீத்தோட ரிதமை கவனிங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் எதாவது சொல்லியிருப்பேன். ப்ரீத்தோட ரிதமை நல்லா லிசன் பண்ணுங்கள். இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஓடிட்டுருக்க உலகத்தில் நம்ம உடம்பை பார்க்க முடியல. நம்ம எடுத்துக்கிறது ஒரு 50% ஆஃப் ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்தால் நம்மளோட ப்ரீத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இடமும் அப்படி தான். எல்லோரும் வந்து ரொம்ப கிராமத்தில் ரொம்ப வில்லேஜ்டிக்காக அப்படியெல்லாம் வாழலை. நிறைய பேர் சிட்டி லைஃப் கூட தான் வாழ்கிறாங்க. அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ரொட்டீனுக்காக வேலைக்கு வெளியே வர பர்சன்ஸ் தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிற. அந்த ஸ்பீடாக ஓடிட்டுருக்க டைமில் நம்ம மொபைல் ஃபோன் கூட தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அந்த மாதிரி ஒர்க்கும் இருக்குது. அதை தாண்டி ஒரு லைஃப்பை வந்து நம்ம பாடிக்கான ஒரு டைம் கொடுக்கணும். டெய்லியுமே ஒரு 5 minutes, ரொம்பலாம் வேணாம், ஒரு 5 minutes அந்த டீப் ப்ரீத் அண்ட் ஸ்லோலி அந்த எக்ஸேல் பண்ணி ஒரு காம்னஸோடு இருந்து பாருங்கள். அதை விட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிராணமய கோஷால சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மனோமய கோஷா. மனோமய கோஷானா அந்த எமோஷ்னல் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே எமோஷ்னல் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கோஷா தான் வந்து நம்மளை வந்து சஃபர் பண்ணாமவும் நம்மளை சிரிக்க வைக்கிற கோஷான்னு சொல்கிறாங்க. மனோமய கோஷா, மனோன்ற முதக்கே புரியுதில்ல அதோட மீனிங், மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மனோமய கோஷம் நம்ம தாட்ஸ், நம்மளோட எமோஷன், நம்மளோட மெமரிஸ் இதெல்லாம் இம்பேலன்ஸாக இருந்தால் நம்ம பாஸ்ட்டோட பெயினும் ஃப்யூச்சரோட ஃபியரும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட டீப் திங்கிங் என்னென்னா, மைண்டு ட்ரூத்தாக இல்லைனா ரியாக்ஷன்ஸும் வந்து ஒழுங்காக இருக்காது. நம்மளோட லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆன மூமெண்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சில தாட்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து அவங்களோட பாஸ்ட்டோட ட்ராமாட்டிக் விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். எதுவாக வேணா இருக்கலாம். அவங்களோட சின்ன வயசில் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தது, ஒரு பர்சனை இழந்ததுக்கப்புறம் வர ஒரு ட்ராமாட்டிக், அந்த ட்ராமாட்டிக்கை கூட நம்மளால் மறக்க முடியாமல் இருக்கோன்னா இந்த மனோமய கோஷாவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதுதான் அந்த ரீசன். இந்த மனோமய கோஷம் வந்து இம்பேலன்ஸ்டிங்காக இருக்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தாட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இல்லாமல் இம்ப்ராப்பரிங்காக இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும்னா, நம்ம மைண்டில் இருக்க ப்ரீத் அண்ட் ரியாக்ஷன் பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நம்ம மைண்ட் ரொம்ப ட்ரூத்தாக இருக்கும். நம்மளோட தாட்ஸும் நம்ம தாட்ஸை நம்ம யாருன்னு வந்து சொல்லிக் கொடுக்கும். நம்ம தாட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமும் நமக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து உமனோட எமோஷனிக் திங். ஆல்ரெடி வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டீப் மைண்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ஒரு உமனுமே டீப் மைண்டடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, குட்டி ஸ்டோரி. நம்ம ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து டெய்லியும் ஆஃபீஸ் போவாங்க, உழைப்பாங்க, அவங்களோட குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்காக பார்த்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காக நிறையா பார்த்துக்கிட்டது, உழைச்சது, நிறைய இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டைம் ரியலைஸ் ஆகுது, நம்ம மற்றவங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம், நமக்காக நிறைய விஷயம் நம்ம சொல்லி நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கோம். லைக் அந்த பாஸ்ட் ட்ராமாட்டிக் விஷயம் நம்மளால் பண்ண முடியன்றது கூட ஒரு விதமான பாஸ்ட் ட்ராமாட்டிக் விஷயம் தான். இதில் நிறைய ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ்லாம் அந்த ஃபீமேலுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். என்ன தான் நிறைய பேர் வாய்ஸ் அவுட் கொடுத்து இருக்குது இல்லை, லைக் ஃபீமேல்ஸுக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் இன்னும் நிறைய இடத்துல ஃபீமேலோட ட்ராமாட்டிக் விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. பர்சனலாகவே நிறைய அப்யூசிங்லேயே ஆகட்டும், ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த வந்து இந்த ட்ராமாட்டிக் விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எமோஷ்னலாக வீக்காக இருந்தாங்கன்னா, இந்த மனோமய கோஷம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எமோஷ்னலாக ஒரு பவர்ஃபுல்னஸ் கிடைக்கும். அதுதான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எதையும் ரூல் பண்ணக்கூடாது. நம்மள ஒரு விஷயம் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறா, ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்ம தான் ஒர்க்குள்ளே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் நம்மளோட ஒரு ஒர்க்கோட ரூலிங்காக மாறிடக்கூடாது. நம்ம ரூல் பண்ணுற பர்சனாக இருக்கணும். அது ரூல் பண்ணுறது செய்கிற பர்சனாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து மெயின் மோட்டிவே. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, எமோஷன்ஸ் வரதும் போகிறதும் வந்து நார்மல் தான். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது லைஃப்பில் ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு போனால் விட்டு அந்த எமோஷன்ஸை ஒரு சில இடத்துல விட்டுடலாம், ஒரு சில இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த எமோஷன் திங்ஸோடு இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க இந்த மனோமய கோஷாவில். விஞ்ஞானமய கோஷா. விஞ்ஞானமய கோஷானா இன்டர் இன்டெலிஜென்ட் ஆர் இன்னர் இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்னர் இன்டெலிஜென்ட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த கோஷா வந்து வேக்கப் ஆகிறப்போ நமக்கு மைண்டில் ஒரு லைஃப்லவும் சரி மைண்ட் லெவலையும் சரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், கிளாரிட்டி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஞ்ஞானமய கோஷானா என்னென்னா, நம்மளோட இன்னர் விஸ்டம் அண்ட் புத்தி விவேகம், இதுதான் வந்து விஞ்ஞானமய கோஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, டீப்பாக ஈகோ மேலே இருக்கிறதுக்கு வந்து வாய்ஸ் வந்து அதிகமாக வந்து வரதும், சைலன்ஸில் பேசுகிறது ஒரு விதமான கைடன்ஸ் தான். நம்ம சைலண்ட்டாக இருக்கும் போது நம்ம வே ஆஃப் டாக்கிங் இருக்குல்ல, நமக்குள்ளவே நம்ம நிறைய
பேசிக்கிறதாகட்டும், நமக்கான செல்ஃப் டிஸ்கஷன், நமக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு பிளேஸில் உட்காந்து தனியாக எடுத்துக்கிறது, செல்ஃப் டிஸ்கஷன் நமக்கான ஒரு மைண்ட் சொல்லும். அப்போ அந்த டைமில் நீ கரெக்டாக கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி நடந்தினாவே இந்த கோஷாவை நீ அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிஷன்ஸ்லாம் ரொம்ப காமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இந்த கோஷா நம்ம அட்டைன் பண்ணிட்டோன்னா. ஸோ இனிடேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கோஷா வந்து நம்மளோட மனசு சொல்கிறத தாண்டி இன்டெலிஜென்ஸோடையும் கனெக்ட் ஆகும். ஹார்ட்டை தாண்டி இன்டெலிஜென்ஸாக யோசிக்கிறதோடையும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இங்கே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். லைக் ரொம்ப அதிகமான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோஷாவை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். உன்னை யாருமே கைட் பண்ண வேண்டாம். புத்தி இருக்கிறது தான் உன்னோட பெரிய கைடன்ஸ். உன்னோட புத்தி சொல்கிறத நீ கேட்டாவே உன்னோட லைஃப்பில் சக்சீட் ஆக. ஸோ மற்ற ஒரு விஷயத்துக்காக நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் உன்னோட புத்தி என்ன சொல்ல அதை நீ கேளு அப்படின்னு சொல்லி இந்த கோஷாவை சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து த ஃபைனல் கோஷா நம்ம ஆனந்தமய கோஷா. இது வந்து நேச்சுரல் பிளிஸ் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இது ஹாப்பினஸ்க்கானதும் பீஸ்க்கானதும், ஐ மீன் ரெண்டுத்துக்குமே கிடையாது. ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் இது போத்துக்குமே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆனந்தமய கோஷானா நம்மளோட ட்ரூ நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ நேச்சர் இதுதான் வந்து ஆனந்தமய கோஷா அப்படின்னு இருக்காங்க. இங்கே ஃபியர் இல்லை, கம்பேரிஷன் இல்லை, யாருக்கும் நம்மளை யாரும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அட்டைன் பண்ணிட்டு வர இந்த விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கிளியாரிட்டி தாண்டி அடுத்து நம்மளோட ஹாப்பினஸ்ஸை வந்து தேடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பிளிஸ்ஃபுல்னஸ்ங்கிறது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நம்ம அதை க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதை நம்ம கொண்டு வரணும். நம்மளாக தான் வந்து வெளியே கொண்டு வரணும் ஒரு விஷயத்த. அது மாதிரி தான் இந்த பிளிஸ்ஃபுல்னஸும் ஃபில்ஃபில்ட் ஆஃப் ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃபில்ஃபில்னஸ்ஸாக இருந்தால் தான் ஒரு கிளாரிஃபிகேஷனோட ஒரு ஹாப்பினஸ் லைஃப்பை வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சைலண்ட்டே நம்மளுக்கு நிறைய இடத்துல ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நம்ம பேசாமல் இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா நம்மளோட சைலன்ஸ் தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த வேர்ல்டு. வேறு எந்த விஷயத்தை விட நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதுக்கான ஹாப்பினஸ் என்றைக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்க மூமெண்ட்டை தான் வந்து உண்மையான ஆனந்தமய கோஷா. அதுதான் உண்மையான ஆனந்தம். இதுதான் இந்த பஞ்ச கோஷாவோட கான்செப்ட். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்ச கோஷானா 5 டிஃப்ரெண்ட் பாடி கிடையாது. இது நம்மளோட 5 டைமென்ஷனல். ஒவ்வொரு டைமென்ஷனலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃபிசிக்கு, நம்ம ப்ரீத்து, நம்ம மைண்ட் அண்ட் எமோஷன்ஸு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக அட்டைன் பண்ணி நம்மளோட லைஃப்பில் டெசிஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் ஆகட்டும், இதெல்லாம் தான் சேர்த்து சொல்கிறாங்க 5 டைமென்ஷனல். ஸோ இதுக்கு ஒரு குட்டி கருத்து. பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணால் ப்ரீத் ஹீல் ஆகும், மைண்ட் வந்து ரொம்ப காமாகும், விஸ்டம் வேக் ஆகும், பிளிஸ்ஃபுல் நேச்சுரலாக ஃப்ளோ ஆகும். இதுதான் இந்த யோகா ஜேர்னியில் சொல்கிறாங்க. தட்ஸ் இட். வீடியோ கம்ப்ளீட்டட். டாட்டா. ஸ்டே டியூன் காய்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.